வணக்க மக்களை, என்னதான் நம்மளோட டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போனாலும் எல்லார் மனசுங்களையும் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளோட சோல், அதாவது நம்மளோட ஆன்மா எங்கே போகும் அப்படின்றது. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலர் நீங்கள் எப்படி தூக்க நிலை இருக்கீங்களோ அதே மாதிரி மாறிடும். அதாவது நீங்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு தூக்க நிலைக்கு போயிருவீங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, பிளாங்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட இறப்பு இன்னொரு பிறவியோட தொடக்கம்னு சொல்கிறாங்க, அதாவது மறுபிறவின்னு சொல்கிறாங்க. உங்களோட உடலுக்கு மட்டும்தான் இறப்பு இருக்கிறத தவிர உங்களோட சோலுக்கு அது கிடையாது. அது அடுத்தடுத்து பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதையே நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, மறுபிறவின்னு சொல்லி நம்ம ஊர்லேயே நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்தியாக்குள்ளேயே நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதில் ஒரு சம்பவம் தான் நம்ம சாந்தி தேவின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், முடிஞ்சால் அதையும் போய் பார்த்துவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 90s 80s காலகட்டத்தில் பலராலும் இவர் மறுபிறவி தான்ப்பா அப்படின்னு ஏற்றுக்கப்பட்ட ஒரு ஆளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவரோட பேர் தான் கிட்டு சிங். இப்போ நம்ம கதை காலத்துக்கு போயிடலாம். அதாவது டிசம்பர் 12, 1982 அன்னைக்கு ஆக்ராவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு ரவுடி கொல்லப்படுறாரு. அப்படியே அங்கேருந்து ஒரு 107 நாள் கழிச்சு ஆக்ரா பக்கத்தில், அதாவது ஆக்ராலேருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாட் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பையன் பிறக்காப்புல. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 3 அக்கா இருக்காங்க, 2 அண்ணனுங்க இருக்காங்க. இவர் 6வது பையனை பிறக்காரு. கரெக்டாக இதுலேருந்து தான் அந்த மறுஜன்மத்தோட ஜேர்னி தொடங்குது. கிட்டத்தட்ட 2 வயசு வரைக்கும் அந்த பையன் எதுவுமே செய்யலாத நார்மல் குழந்தைங்க மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு 2 வயசு ஆகும்போது தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அதாவது என்னென்னா, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறான், நீங்கள் என்னம்மா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதே சரியில்லையே, உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பண்ண தெரியல. இதே என்னோட வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை என்னோடய ஒய்ஃபாக இருக்கட்டும், 2 பேருமே அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அதாவது சரி, அந்தளவுக்கு அழகாக கட்டுவாங்க. நீங்கள் என்ன இப்படி கட்டுறீங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஆக்ராவில் அவன் பெரிய கேங்ஸ்டர் சொன்ன பார்த்தீங்களா, அதனால் ஏற்கனவே ஒரு வெல்த்தியான ஃபேமிலியாக இருந்தவன் தான். அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே அவனுக்கு ஒரு 3 அக்கா இருக்குது, 2 அண்ணன் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்குது. அதனால் அவனே சொல்கிறான், இந்த மாதிரி நான் எப்படி இருந்தவன் தெரியுமா, நான் எவ்வளோ பணக்காரன் தெரியுமா, அவ்வளோ பணக்காரனாக இருந்தவனை ஒருவேளை சோத்துக்கு எவ்வளோ திண்டாட வைக்கிறீங்க, நீங்கள் அவன் சும்மா வர மாட்டேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்கா, 2 குழந்தைங்க இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் ஒரு பெரிய கேங்ஸ்டர், என்ன இப்படி நீங்கள் நடத்துறீங்க, அவங்க சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பிக்காது. இருந்தாலும் அவங்க வீட்டில் உள்ளவங்க சின்ன பையன் தான் ரொம்ப அளவுக்கு பெருசாக எடுக்கிறாங்க. இருந்தாலும் அவனோட நாளாக அவனோட 4வது வயசில் இன்னும் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறான். அதனால் அவனோட மூத்தண்ணனுக்கு ஒரு க்யூரியஸாக இருக்காது. என்னடா இது, ஒரு 4 வயசு சின்ன பையன் இந்த மாதிரி நான் ஆக்ராலேருந்து வரேன், இப்படி ஒரு நான் கேங்ஸ்டர், எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, 2 குழந்தைங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறானேங்கிறதுனால இவரோட அண்ணன் கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி தான், இருந்தாலுமே ஆக்ராவில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆக்ராவுக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் நான் அண்ணன் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நான் சுரேஷ் ரேடியோன்னு சொல்லி நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கேன், அங்கே இருந்து தான் என்னோட எல்லா ஜர்னியுமே ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதனால ஆக்ராவில் அவன் சொன்ன இடத்துல அந்த கடை இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லி இவங்க அண்ணன் ஆக்ராவுக்கு போகிறாப்புல. அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி சொன்ன இடத்துல அதே மாதிரி சுரேஷ் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. உள்ளே போய் பார்க்குறான், அவனை பற்றி ஏதாவது விசாரிச்சு பார்ப்போம், உண்மைதானே அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானே விசாரிச்சு பார்க்க உள்ளே போய் போகும்போது அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களோட பேர் உமா. அதாவது இந்த இறந்து போனேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரீபேத் எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப் அங்கே உட்காந்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இவங்க பேர் உமாங்கிறத முதற்கொண்டு அந்த பையன் முதையே சொல்லியிருக்கான். அதாவது என்னோட ஒய்ஃப் உமாங்கிறத முதையும் சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சிருக்கான். அவங்க அண்ணனுக்குனா பெரிய ஷாக், என்னடா இது, வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டான், கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டான், அவன் ஒய்ஃப் வேறு சொல்லிட்டான். இங்கே கேட்டு பார்த்தா அவங்க ஒய்ஃப் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க, அதே பெரியன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன நடந்துங்கிறத அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான். அதாவது அந்த சுரேஷ் வர்மாவோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவன் பிறந்துலேருந்து இந்த மாதிரி என் வீடு எங்கே இருக்குது, என் ஒய்ஃப் வேறு இது, என் கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எங்களுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, அதனால நான் உங்களை தேடி வந்தேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, என்னை பற்றி ஏற்கனவே ஒரு பையன் தப்பாக பரப்பிட்டு இருக்கானா, அவனை எப்படியாவது கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி இவங்க ஃபேமிலியோட கார் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. அதாவது பாடுங்கிற கிராமத்துக்கு போகிறாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமே அந்த பையன் சொல்லிடுறான், என்ன நீங்கள் என்னோட காரில் வரல, நீங்கள் என்ன வேறு காரில் வந்திருக்கீங்க, என்னோட காருங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அது எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, சுரேஷ் வர்மாவுக்கு ஒரு ஃபேவரட்டான ஃபேர் கார்டு இருக்குது, அந்த காரில் தான் எப்பவும் வருவார் போவார். ஆனால் இப்போ அந்த கார் இல்லைன்னா அவர் என்ன என் காரை எங்கே காணுங்கிற மாதிரி கேட்குறாரு. அதனால் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே போன உடனே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா காரில் வந்தோம், இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட அந்த காரை கேட்க, அதுவும் அந்த பேரோட கேட்கான்னு சொல்லி ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சுரேஷ் வர்மா அப்பா சொல்கிறாரு, அவன் அப்பா நீ மறுஜன்மங்கிற சொல்கிற, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே கூட ஆக்ராக்கு வா, நான் அவனை கூப்பிட்டு போகிறேன், அங்கே வச்சு சில டவுட்ஸை க்ளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கேருந்து ஆக்ராக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த போகிற வழியில் அவங்களோட சுரேஷ் ரேடியோ சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த சுரேஷ் ரேடியோவை தாண்டி தான் இவங்க அவங்க வீட்டுக்கு போகணும். இவங்க இவன்ட்ட எதுவுமே சொல்லலை, அவங்க அந்த ரூட்டில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்மளே எங்கேயாவது போனோம்னா நமக்கு தெரிஞ்ச கடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கடையோ பார்த்தா உடனே திரும்பி பார்க்க மாட்டீங்களா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நிறுத்துக்கிட்டு இருக்கான். என்னப்பா அப்படின்னு கேட்டால், என்னங்க நீங்கள் நம்ம கடையை தாண்டி போயிட்டுருக்கீங்க, கடைக்குள்ளே போகலாமா அப்படின்ட்டு அவனை இறங்கி கடைக்குள்ளே போயிருக்கான்.
கடைக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் அவன் இறந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா, அதனால் உள்ளே நிறைய மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளே போனவங்க இந்த செல்ஃப்லாம் எப்படி இருக்காது, இதெல்லாம் எப்படி இருக்காது, என்ன எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே எல்லாருக்குமே சரியான ஷாக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவன் ஏற்கனவே கேங்ஸ்டர் சொன்ன பார்த்தீங்களா, அதனால லக்கி பாஸ்கர் மாதிரி வெளிநாட்டில் இருந்து டிவி எடுத்து வந்து இங்கே பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறதா என்னோட மெயின் தொழிலாக இருந்திருக்கு. அதை பற்றியுமே ஒரு 4 வயசு பையன் அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கான். இதுவே அவங்களுக்கு வந்து ஆமாப்பா நம்மளோட பையன் தான் உண்மையிலே மறுபடியும் எடுத்து வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருந்திருக்கு. இருந்தாலும் இவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் நம்பலை. என்னதான் அப்பா அம்மா இருந்தாலும் ஒய்ஃப் வந்து நம்மளை இது வந்து பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு 2 பசங்க எப்படி சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2 பசங்களையும் ஒரு 20 பசங்களோடு சேர்த்து விட்டுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சொல்கிறேன், அப்போ உனக்கு கண்டிப்பாக பிள்ளைங்களை கண்டுபிடிக்க தெரியணும்ல, இதில் எது நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லி நீ கண்டுபிடிக்கல. ஒரு 20 பேருக்கு நடுவில் இந்த 2 பிள்ளைங்க ஒழிச்சிட்டாங்க. இவங்க போனோடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இதான் என் மூத்த பையன், இதான் என் இளைய பையன்ட்டு அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருது. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அப்படி வர்றதில்ல இன்னொரு 2 பேரும் சேர்ந்து வராங்க. அந்த 2 பேர் பார்த்தோன்னே இந்த 2 பேர் தான் என்ன கொண்டாங்க, இந்த 2 பேர் தான் என்ன கொண்டாங்க, இவங்க தான் நான் சாவறதுக்கு காரணம், என் நிலைமைக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த 2 பேருக்கும் பகிர்ந்து ஆயிடுச்சு. ஏன்னா இவர் இறந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும், இவர் வந்து கொல்லப்பட்டாருங்கிறது தெரியும். ஆனால் யாருனால எதனால அப்படின்னு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு யாருக்கும் தெரியவும் தெரியாது. இருந்தாலும் இந்த 2 பேரை சொல்கிறானேன்னு சொல்லிட்டு போய் பார்த்ததுல ஆமாங்க நாங்கள் தாங்க கொண்டோம் அப்படின்ட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே ஒரு ரவுடின்னு சொல்லியிருந்தேன். இவங்களும் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான். இந்த 2 பேருக்குள்ள போட்டினால தான் இவங்க வந்து இவரை வந்து பிளான் பண்ணி அதை காருக்குள்ள வச்சு கொண்டுட்டாங்க. இவங்க இருந்தாலும் ஒரு மறுஜென்மம் எடுத்து ஒரு பையன் வந்திருக்கான், கண்டிப்பாக நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்கிற ஒரு பயத்திலேயே ஆமாங்க நாங்கள் தான் உண்மையிலே பண்ணோம், எங்களுக்கு எந்த நிர்ணயம் கொடுங்க. 2 பேருமே தப்பையும் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இவர் ரொம்ப நாள் நம்ம தென்காசியில் பிரின்சிபலாக வேலை பார்த்துருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் இவர் டெல்லிக்கு போய் செட்டில் இருக்காரு. என்னமோங்க இருந்தாலுமே சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மறுபிறவே கிடையாதுங்க. அது வந்து இந்த பையன் வந்து அந்த சுரேஷ் வர்மாவோட தூரத்து சொந்தம். அதனால இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த கொன்னது யாருங்கிறது தெரியும். இருந்தாலும் அந்த 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால இந்த பையன் வந்து ஏற்கனவே ஒரு ஏழ்மையான குடும்பம். அதனால இந்த பையனோட வீட்டுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து இந்த பையனை இப்படி நடிக்க வச்சு அந்த 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இப்படி பண்ணாங்கன்னு ஒரு சிலர் சொன்னாலும், இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சுரேஷ் வர்மாவுக்கு புல்லட்டில் தான் சுட்டாங்க. அது இந்த பக்கம் போய் அதாவது ரைட் சைடில் போய் லெஃப்ட் சைடில் வெளியே வந்துட்டு, அதே மாதிரி இந்த சின்ன பையனுக்குமே அதில் பெர்த் மார்க் இருக்குது. அதாவது பிறந்தோடனே சிலருக்கு வந்து தழுவந்த மாதிரி மச்சம் அந்த மாதிரி மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து பிறந்தப்பமே இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஒரு மார்க் இருக்குது. அதாவது புல்லட் வந்து வெளியே போகும்போது அவனுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு மார்க் இருக்குது. இதுவுமே அவனை வந்து ஒரு மறுபிறவின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஃபைனலாக அந்த வீடியோ முடிஞ்சுங்க. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், இது மறுபிறவியா இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்களாம் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வரணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.